இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழக காவல்துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் பணியில் ஏற்பட்ட குறைபாடுகளால் காவல்துறையின் அனைத்து பணிகளும் முடங்கி கிடக்கின்றன. இதனால் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி என்ன தொழில்நுட்ப கோளாறுகள்? வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காவல்துறையில் குற்றங்களை கண்டறிதல், விசாரணையின் போது மேற்பார்வை மற்றும் ஆங்காங்கே நடைபெறும் குற்ற சம்பவங்கள், குற்றவாளிகள் என அனைத்தையும் கண்காணிப்பு வலைப்பின்னலில் உட்படுத்துவதற்கு பெயர் கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம். இதற்கென்று புதிய மென்பொருளை பொருத்தும் பணிக்காக 26/2/2025 அன்று தமிழக அரசு 124.37 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. அப்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதனை துவக்கி வைத்தார். இந்த மென்பொருள் 1.0 வெர்சனை 2.0 உயர்த்தி அதிகப்படியான தகவல்களை, ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் துவங்கப்பட்டன. இதன் மூலம் CSR, FIR ஆகியவற்றை பதிவு செய்ய இயலும். மேலும் இவற்றை இணைய வழியில் பதிவு செய்த உடனே நீதிமன்றத்திற்கு நேரடியாக அனுப்ப இயலும். இதேபோல் CCTNS 2.0 மென்பொருள் குற்றவியல் நீதி அமைப்பு மற்றும் இணை அமைப்புகளான குற்ற வழக்கு தொடர்பு துறை, சிறைத்துறை, தடயவியல் துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றுடன் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காவல் நிலையங்களில் நடைபெறும் பணிகளின் வேகத்தை விரைவுபடுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வர முடியும். அதேபோல் உடனுக்குடன் கண்காணிக்க இதில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல சிறப்பு வசதிகள் இதில் இருக்கின்றன. இந்த இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் ஆன்லைனில் புகாரை பதிவு செய்வதோடு அது தொடர்பான அனைத்தையும் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும். காணாமல் போன மற்றும் அடையாளம் தெரியாத இறந்த நபர்கள் குறித்த தகவல்களை தேடுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். டிஜிட்டல் முறையில் கைரேகை சேகரிப்பு திட்டத்தையும் இதில் செயல்படுத்த முடியும். இந்த திட்டம் துவக்கி 5 மாதங்கள் கடந்த பின்பும் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களால் நன்முறையில் செயல்படுத்த முடியாமல் காவல்துறை திணறுகிறது. இதனால் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து விசாரிக்கையில், யானை வாங்கியும் அங்குசம் வாங்க காசில்லாத பழமொழி போல் தரமான இணைய சேவை இல்லாததே பிரச்சனையாக உள்ளது. ஒரு FIR பதிவு செய்யவே பல மணி நேரம் ஆகிறது. OTP எண்ணை பெற்ற பின்பே கணினியில் பதிவேற்ற முடியும். ஆனால் அதிகாரிகளிடமிருந்து OTP எண் வருவதற்குள் கணினி பதிவேற்றம் கேன்சல் ஆகிவிடுகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். அதேபோல் ஆதார் எண்ணை FIR-இல் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவும் சிக்கலான ஒன்றுதான். இதற்கு பதிலாக குற்றவாளிகளின் தந்தை பெயர், முகவரியை பதிவு செய்தாலே பழைய குற்ற வழக்குகளை எளிதில் தேடி எடுக்கலாம். இதில் ஆதார் எண்ணை கேட்பது தேவையற்றது என்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையம் அருகே கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி விபத்தில் அடிபட்டவரை சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது காவல்துறை. அங்கு சிகிச்சை பலனின்றி 30ஆம் தேதி இரவு அவர் இறந்தார். இது குறித்து பெண்ணாடம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மறுநாள் காலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காலையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை மதியம் 2 மணி வரை கணினியிலிருந்து பதிவிறக்க முடியவில்லை. மறுநாள் பதிவிறக்கம் செய்த பின்னரே அவருக்கான பிணக்கூறு ஆய்வை தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் செய்தார்கள். இப்படியாக இணையதள தாமதத்தால் 3 நாட்கள் கழித்தே வீட்டிற்கு உடலை கொண்டு சென்றார்கள். இறந்து போனவர்களின் உடலை பார்த்து உறவினர்கள் அழக்கூட முடியாதபடி துக்கம் வற்றி போகிறது என்கிறார் சமூக ஆர்வலர் முருகன். காவல்துறையில் கணினி இயக்குவதற்கு போதிய பயிற்சி பெற்றவர்களை நியமிக்கவில்லை. காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய கணினி இயக்குபவர்களை முழுமையாக கணினி பயிற்சிக்கு அனுப்பி தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும். அதேபோல் நீதிமன்றங்களுக்கு காவல் நிலையம் சம்பந்தமான வழக்கு பணிகளில் ஈடுபடுகிற காவலர்களும் கணினி பயிற்சி வழங்க வேண்டும். கணினி பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும். சில காவல் நிலையங்களில் கணினி இயக்குவதற்கு தகுதியான நபர்கள் இல்லாததால் வெளியாட்களை கொண்டு தினசரி சம்பள அடிப்படையில் கணினி இயக்குகிறார்கள். இதனால் காவல்துறையின் ரகசியங்கள் கசியக்கூடும் அபாயம் உள்ளது என்கிறார் திருக்கோவிலூர் அட்வொகேட் அர்ச்சனா. கண்டாச்சிபுரம் கம்யூனிஸ்ட் தோழர் குப்புசாமி,
விபத்து மரணத்தின் போது முதல் தகவல் அறிக்கை கேட்டால் சிஸ்டத்திற்கு டவர் கிடைக்கவில்லை என ஏதாவது காரணத்தை சொல்வதால் பொதுமக்களின் கோபத்திற்கு ஆளாகிறது காவல்துறை. காவல்துறையின் அன்றாட பணிகளும் முடங்குகின்றன. எனவே இணைய சேவை நன்முறையில் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்கிறார். இனியாவது இதில் கவனம் செலுத்துமா அரசு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.